பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய எலான் மஸ்க்கு எதுக்கு இவ்வளோ பணம் பண்ணுறாரப்ப? இட் பிகம்ஸ் அ ஹேபிட், அவ்வளோதான். பணம் சம்பாதிப்பது, அதை பெருக்குவது யாருக்கு பழக்கமாகிறதோ அவர் தான் பணக்காரர். அப்பப்போ செய்கிறவன் பணக்காரன் கிடையாது, அது பழக்கமாகி விட்டவன் மட்டும்தான் பணக்காரன். 100 கோடி ரூபா டேர்ன் ஓவருங்கிறதுக்கு ஒருத்தர் எக்ஸைட் ஆகலை பார்த்தீங்களா? அதான் பணக்காரத்தனம், அவ்வளவுதான். 100 கோடியா 1000 கோடின்னு ஒன்று இருக்குடா, அதை யோசிப்பார் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான். அப்போ மனது எந்த அளவுக்கு லிமிட்டேஷன்ஸை தாண்ட ரெடியாக இருக்கோ, பவுண்டரிஸை தாண்ட ரெடியாக இருக்கோ, அந்த அளவுக்கு நடக்கும். நாமே நினைக்கிறோம் நமக்கு அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் நாமளே நினச்சிக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நடக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாராவது செஞ்சு காட்டுற பிறகு நமக்கு தெரியும். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இன்னும் சொல்ல போனால் உலகத்துடைய கிரிக்கெட் வரலாற்றில் ஒன் டே மேட்ச்சில் 200 ரன்ஸை எவனுமே அடித்ததில் 50-60 வருஷத்தில். யாராவது கேள்விப்பட்டிருப்போமா? இங்கே எல்லாருமே கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பீங்க பெரும்பாலும். இந்திய கிரிக்கெட் வரலாற்றையும் உலக கிரிக்கெட் வரலாற்றில் 200 ரன்னுங்கிற மைல்கல்ல யாருமே தொட்டது கிடையாது. 175 முதல் முறையாக கபில் தேவ் ஜிம்பாபுக்கு எதிராக அடித்த போது அடே அப்பா இவ்வளோ பெரிய ரன்னா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை விவியன் ரிச்சர்ட்ஸ் அடித்தார், அப்படி நிறைய பேர் அடிச்சுட்டே வந்தாங்க. ஆனால் 200ங்கிற ரன்னை யாருமே அடித்ததே கிடையாது, அந்த எண்ணிக்கையை நோக்கி யாருமே பயணப்பட்டதும் கிடையாது. ஏன்னா ஒரு ஒன் டே மேட்ச்சில் 200 ரன்ஸுங்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் 250 ரன் தான் ஒட்டுமொத்த டீமோட ரன்னாகவே இருக்கும். அப்படி இருக்கப்போ எப்படி ஒரு 200 ரன்னை ஒருத்தர் அடிக்க முடியும்னு யாரும் யோசிச்சதில்லை. அது நடக்குமா நடக்காதானே யாரும் யோசிச்சதில்லை. முதல் முறையாக சச்சின் டெண்டுல்கருங்கிற ஒருத்தன் வந்து ஒன் டே மேட்சில் 200 ரன் அடிக்க முடியும்னு அடிச்சு காட்டினாப்புல பாருங்க. அப்போ தான் தோணுச்சு, ஓ இந்த மேட்ச்சில் 200 ரன் அடிக்க முடியுமா அப்படின்னு. மைண்ட் செட் தான் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது, பெரும் திறமையெல்லாம் கிடையாது, மைண்ட் செட். அப்போ அத்தனை ஆண்டுகால கிரிக்கெட் வரலாறுல யாருமே 200 என்ற எண்ணை பற்றி யோசித்ததே இல்லை. காரணத்தினால யாருமே 200 ரன் அடிக்கலை. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஆள் வந்து 200 ரன் முறையாக அடித்த உடனேயும் அடுத்த 3 மாதத்தில் சேவாக அடிச்சிட்டான். அடுத்த 6 மாதத்தில் ரோஹித் சர்மா அடிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ரோஹித் சர்மாவே 3 முறை 200 மேலே அடிச்சு வச்சிருக்கான், 250 மேலே அடிச்சு வச்சிருக்கான். இப்போ தான் யோசிக்கிறாங்க ஒரே மேட்ச்சில் 300 ரன் அடிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ விஷயம் செய்கிறதுல இல்லை, சிந்திக்கிறது இல்லை. பணக்காரருக்கும் பணக்காரராக இருப்பவராக நினைத்து கொண்டிருப்பவருக்கான வித்தியாசம், பணக்காரராக இருக்கிறவர் உண்மையிலேயே சிந்திப்பார். பணக்காரராக இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் வேலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பார். பணக்காரனுக்கும் பணக்காரனாக இருப்பவனுக்குமான வித்தியாசம் இதுதான். நீங்கள்லாம் யோசிக்கணும், நம்மளாம் பணக்காரனா இல்லை பணக்காரனா நினச்சிக்கிட்டு இருக்கமா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இங்கே பணக்காரே நம்பிக்கிட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நானும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. ரைட்டா? நாம் ஊரில் இருந்தப்போ இவ்வளோ இருந்தோம். இப்போ நம்ம 10,000 ரூபா சம்பாரிச்சோம், 5,000 சம்பாரிச்சோம், நல்லா தான் சம்பாதிக்க. இப்போ பணக்காரன் தான். பணக்காரரு பணத்துக்காக வேலை பார்க்க மாட்டார், பணம் அவருக்காக வேலை பார்க்கும். இதான் வித்தியாசம். பணத்துக்காக நம்ம வேலை பார்க்குற வரைக்கும் நம்ம மிடில் கிளாஸ். பணம் நமக்காக வேலை பார்த்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் பணக்காரன் ஆகுறீங்க. நீங்கள் பணத்தை உருவாக்க என்ன செய்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற பணம் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதில் தான் பொருளாதார சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. அவ்வளவுதான் கேமே. நீங்க பணத்தை உருவாக்குறங்கிறது ஒரு பக்கம், நீங்க உருவாக்கி வச்சிருக்க பணம் உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறது முக்கியம். அது பேங்க்ல தூங்குதா, இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறா, இல்ல மொய் எழுதுறதுக்கு மட்டும் போயிட்டு இருக்கா, இல்ல மோசமா போச்சா, புதைச்சி வச்சிருக்கீங்களா, கொண்டு போயிட்டாங்களா, பினாமி பேர்ல இருக்கா, அது என்னவா இருக்கு. பணம் பண்ணவில்லை என்றால் பணத்தால் எந்த புண்ணியமும் இல்லை. அதுதான் கேமே. பணம் பண்ணலைன்னா அந்த பணத்தை வச்சு புண்ணியம். ஆனால் மைண்ட் செட் நமக்கு என்னன்னா அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிறது இருக்க வழியே மல்டிபிள் பண்ணுங்கிற நமக்கு என்ன வந்தது இல்லை. அதான் நான் சொன்னேன், பணக்காரருக்கும் மிடில் கிளாஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பணம் வந்தாலும் இதை மல்டிபிள் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவன் தான் பணக்காரன், மற்றவன் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ஸோ முதல் விஷயமாகவே ரிச் டாட் புவர் டாட்ல சொல்லக்கூடிய கான்செப்டே இதுதான். பணத்துக்காக பணக்காரன் உழைக்க மாட்டான், அவனுடைய பணம் அவனுக்கு தேவையான உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன செஞ்சுட்டு போன யோசிச்சு பாருங்களேன், நம்ம பணத்தை மட்டும் தான் பணம்னு கருதுவோம். பணக்காரர் தன்னுடைய நேரம், உழைப்பு, திறமை, மூளை, இது அத்தனையும் பணம் நினைப்பார். இதான் நமக்கும் அடிப்படையில் பணக்காரருக்கும் ஒரு சாதாரண மனிதருக்குமான வித்தியாசம் என்பது பணத்தை மட்டுமே பணம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பணக்காரர் அப்படி நினைக்க மாட்டார். அவருடைய நேரம் பாருங்கள், டைம் ஆச்சு, கிளம்பிட்டார், போயிட்டார். பாருங்க, கோபி நீங்கள் பேசியிருக்கீங்களா, நான் கிளம்பிடுவேன், போயிட்டு வரேன்னு முதலே சொல்லிட்டார் என்கிட்ட. ஏன்னா அடுத்த வேலை இருக்கு அவருக்கு. அப்போது பணத்தை மட்டுமே பணமாக பார்க்குற கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம மிடில் கிளாஸ். எதெல்லாம் பணமாக பார்க்கணும் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பணத்துடைய முகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் பணத்தை பேப்பரில் பார்த்துருப்போம், ஒரு காலத்தில் அதை ஒரு பொருளாக பார்த்துருப்போம், ஒரு காலத்தில் பத்திரமாக பார்த்துருப்போம், ஒரு காலத்தில் வீடாக பார்த்துருப்போம், ஒரு காலத்தில் சொத்தாக பார்த்துருப்போம். இன்றைக்கி பணம்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் டைம் மட்டும்தான், உங்கள் டைம் தான் உங்கள் பணம். வால் ஸ்ட்ரீட்டை அமெரிக்காவில் டிசைன் பண்ணவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், டைம் இஸ் த காட் அண்ட் ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி எல்லாமே வேகமாக நடந்தாகணும், ஆனால் எதுக்குமே நேரம் இருக்காது. எதுக்குமே நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வேகமாக நீங்களால் இயங்க முடியும்னா தான் நீங்கள் பணக்காரராகவே இருக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது எப்பறம் அது டைமே இருக்காது, ஆனால் எல்லாத்தையும் எப்படி வேகமாக செய்யணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான். பணக்காரராக இருக்கிறதுக்கு நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும். பணக்காரராகிறதுக்கு வேறு சில முக்கியமான சில கூறுகள் இருக்குது. அது பணக்காரர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு நீங்கள் ரிச்மேன் ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய போதனைகள்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று உண்டு. ஆனால் உண்மையிலே ரிச்மேன் ஃபாலோ பண்ணுறக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று உண்டு.
போதனைகள் வேற, ஸ்ட்ராட்டஜி வேற, ரைட்டா? போதனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், உழைத்த காசை சேமிக்க வேண்டும், சேமித்த காசை பத்திரப்படுத்த வேண்டும், செலவுகள் செய்யாமல் சிக்கனமாக இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் வாழாமல் சாக வேண்டும். அப்புறமா புள்ள வந்து அதை அழிச்சு விட்ருவான். அவ்வளோதானே. 3 தலைமுறையாக பணக்காரனாக இருந்தவனு கிடையாது, 3 தலைமுறையாக ஏழையாக இருந்தவனு கிடையாது. பணக்காரன் ஏழை என்பதெல்லாம் ஒன்றும் பெரிய கேம்லாம் கிடையாது. இங்கே உட்காந்துருக்க எல்லார்ட்டையும் ஒரு பேய் கதை இருக்கும். அந்த பேய் கதை என்னன்னா, எங்கள் தாத்தா அவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படிம்பாங்க. எல்லார்ட்டையும் போய் கேளுங்களேன், எல்லாருமே அதை தான் சொல்லுவான். ஏன்னா பூரா பேரும் தாத்தா பணக்காருங்கிறீங்க, அவ்வளோதான் கணக்கு. தாத்தா பணக்காரரு, அப்பா டெவலப் பண்ணுவார், நம்ம சோழியை முடிச்சு விட்ருவோம். மறுபக்கம் மஸ்லேருந்து நம்ம பையன் ஆரம்பித்து அவனும் அதே கதை சொல்லுவான், எங்கள் கொள்ளு தாத்தா பணக்காரரு அப்படியே ஆரம்பித்து அதுக்கடுத்து அவன் பேரன் வருவான்ல, அது வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த தலைமுறை அதை அழிச்சு விட்ருவாங்க. அதனால தான் எல்லா ஊர்லேயும் ஒரு மொட்டை வீடுன்னு ஒன்று நிற்கும். பெரிய வீடாக இருக்கும், வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பணக்காரனாக இருக்கிறதும் ஈஸியாக, ஏழையாக இருக்கிறதும் பொருளாதாரத்தோடு தொடர்பு கிடையாது, அது மனப்பான்மையோடு தொடர்புடையது. எந்த மனசு பணக்கார தன்மையோடு யோசிக்குதோ அந்த மனசால தான் அதை செய்ய முடியும். அது பணத்தை மட்டும் பணமாக பார்க்காது. பணக்காரன் பணத்தை மட்டும் பணமாக பார்ப்பதில்லை. நமக்கு அவங்களுக்குமான அடிப்படை வித்தியாசங்கிறது தான். அவர் நேரத்தை பணமாக பார்க்கிறார், ஸ்ட்ராட்டஜியை பணமாக பார்க்கிறார், மூளையை பணமாக பார்க்கிறார், தன்னை பணமாக பார்க்கிறார். நாம் பொருட்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்ததே கிடையாது பெரும்பாலும். கவனிச்சு பாருங்கள். 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின காரை பார்த்து தொடப்பீங்க. ஆனால் டாக்டர் 2500 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா 120 ரூபாய்க்கு மட்டும் மாத்திரை வாங்கிட்டு பத்திரமா வருவீங்க. அந்த ஆள் 10 நாளைக்கு எழுதி கொடுத்துருக்கான், 3 நாளே எனக்கு சரியாயிரும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாங்கின 20 லட்சம் ரூபாய் கார் என்பது உங்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் தான் அதை உருவாக்குவதற்கான சூத்திரதாரியே. பணக்காரர் தன்னை கவனித்துக் கொள்ளுவார், பணக்காரர் என்று நினைத்துக் கொள்ளுகிறவர் பொருளை கவனித்துக் கொள்ளுவார். நீங்கள் யாரை கவனிச்சுட்டீங்கன்னு பார்த்து. வீட்டில் கிராக் விழுந்துருச்சு, ஐயோ லைட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சியா, முதல்ல அதை போய் அட்ரஸ் பண்ணு. அப்போ தன்னை பார்த்துக் கொள்வது பாவம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைத்து கொண்டே இருப்பார்கள் சில பேர். நான் கடினமான உழைப்பாளி, ஏனென்றால் நான் பணக்காரனாக வேண்டும். கடினமான உழைப்பாளி, ஏனென்றால் நான் பணக்காரனாக வேண்டும். நீங்கள் கடினமான உழைப்பாளியாக இருந்தால் கடைசி வரைக்கும் கடினமான உழைப்பாளியாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போது அடிப்படையில் பணக்காரனாக இருக்கக்கூடிய மனோபாவம்னு ஒன்று இருக்குல்ல, பணத்தை மட்டும் பணமாக பார்ப்பதில்லை, நேரத்தை பணமாக பார்ப்பது, சூழ்நிலையை பணமாக பார்ப்பது, நெட்வொர்க்கை பணமாக பார்ப்பது. அப்போ எதையெல்லாம் பணமாக பார்க்க வேண்டும் என்ற புரிதல் இருக்கிற போது தான் ஒரு பணக்காரராகவே ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதோடைய அடிப்படை கூறு நான் சொன்னது தான். நீங்கள் பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது, உங்கள் பணம் உங்களுக்காக வேலை பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு பணக்காரர் இந்த சமூகம் தன்னை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு கவலைப்பட மாட்டார். அவருக்கு அது வேலை கிடையாது. ஏன்னா இந்த சமூகத்தில் என்னை இப்படி பார்க்குறானா, நான் இந்த ட்ரெஸ்ஸு போகிறேன்னு கவனிக்கிறானா, நான் இந்த காரில் வரேன்னு கவனிக்கிறானா, நான் அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கேன்னு கவனிக்கலையான்னு பணக்காரன் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார். ஏன்னா பணக்காருடைய மனநிலை என்பது என் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஊரை கொண்டு வருவதான். ஊரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கிறது கிடையாது. நான் இவ்வளவு பணம் சம்பாதித்த பிறகும் ஊர் என்ன நினைக்கும் என்ற அளவுக்கு தான் என்னுடைய மனசு இருக்கும் என்றால் நான் பணக்காரனே கிடையாது. பணக்காரனாக இருப்பவன் சுதந்திரமாக இருப்பான். தனக்கு விரும்பியதை தனக்கு பிடித்த நோக்கில் மிகச்சரியாக அவன் செய்து கொண்டே இருப்பான். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பாங்கிற சிந்தையே அவர் மனசில் வரவே வராது. ஆனால் யோசிச்சு பாருங்க, மிடில் கிளாஸுக்கு இது எல்லாமும் வரும். இந்த கல்யாணத்துக்கு போகிறப்ப இந்த புடவை கட்டிட்டு போனேன்னா அவங்க இதை விட பெரிய புடவை கட்டிட்டு வருவாங்க, ரைட்டு தானே? நாம் இந்த காரில் போய் இறங்கணும், ஏன்னா அவங்க அந்த காரை விட பெரிய காரில் வந்து இறங்குவாங்க. யார் பெரிய பணக்காரன்னு போட்டி வரும். இவருக்கு சந்தேகமே இல்லாமல் தெரியும் நான் பணக்காரன், அப்புறம் இதுக்கு அவர் நிரூபிக்கணும். அப்போது அந்த எண்ணம் வருகிற போது எதற்கு செலவு செய்ய வேண்டும், எதற்கு செலவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் இயல்பாகவே பணக்காரருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவர் எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அங்கே செலவு செய்வார், நம்ம எங்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரோ அங்கே செலவு செஞ்சுக்கிட்டு இருப்போம். எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழகத்தில் நான் பல பெரு முதலாளிகளோடு பேட்டி எடுத்திருக்கிறேன். எனக்கு கிடைத்த தொழில் வாய்ப்பில் சிகரம் தொட்ட தமிழர்கள், சிகரம் தொட்ட மனிதர்கள் அப்படிங்கிற 2 நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டுடைய பெரும் அரசியல் தலைவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், சயின்டிஸ்ட், இப்படி பல பேரை நான் சந்திச்சிருக்கேன். அதில் நான் சந்தித்த இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழில் வர்த்தகர்களே அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று நான் பார்த்தேன். என்னன்னா, அவங்களுக்குலாம் சொந்த வீடே கிடையாது. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு, எப்படி அவ்வளோ பெரிய ஆளுங்க சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. இப்போ சொந்த வீடுலாம் இருக்குது, 10 ஏக்கரில் 15 ஏக்கர்லாம் வச்சுருக்காங்க. அப்போ இதை ஒரு கேள்வியாக இந்தியாவினுடைய ஒரு பெரிய முதலாளிகிட்ட கேட்டேன். ஓகே, நேரடியாக வச்சுருக்கேன். ஹேட்சன் நிறுவனத்துடைய அதிபர் சந்திரமோகன் அவர்கள், நீங்கள் பார்க்குறீங்கள, இன்றைக்கி அவர் தான் இந்தியன் அமுல் குரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் துறையில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதை உருவாக்கினவர். அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ, ஹேட்சன், இது எல்லாத்துக்குமான முதலாளி. அவர்கிட்ட அவர் சொன்னார், அவர் முதல் முறையாக அருண் ஐஸ்கிரீமை ஊருக்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தப்போ அவர் தங்கியிருந்த இடம், அந்த அருண் ஐஸ்கிரீம் இந்த வண்டி இருக்குல்ல, அதை வச்சுட்டு பக்கத்தில் படுத்துக்குவார். அவ்வளோதான் அவர் இடமே. நான் கேட்டேன், எப்படி அவ்வளோ பெரிய ஸ்தாபிதம் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த சின்ன இடத்துல இருந்தீர்கள்? அவர் அதுக்கு தெளிவாக சொன்னார், வீடு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா வேணும். அந்த 10 லட்சத்தை பிஸ்னஸில் போட்டோன்னா 3 மாதத்தில் 10 லட்ச ரூபா நான் எடுப்பேன். பணக்கார அப்படி தான் சிந்திப்பான். ஏன்னா பிஸ்னஸ் வச்சுருக்க ஒரு வீடு கூட இல்லைன்னு ஊர் யோசிக்குமேன்னு யோசிக்க மாட்டான். 10 லட்சத்தை 100 லட்சம் ஆக்குவது எப்படின்னு யோசிக்கிறதா பணக்கார வேலை. 10 லட்சம் வச்சிருக்கவே எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஊர் யோசிக்கிறத பற்றி பணக்காரன் கவலைப்படவே மாட்டான். அவர் உலகத்துக்கு உங்களை அனுமதிக்கவே மாட்டான். நாம் ஏன்னா நல்ல பணக்காரனுக்கு தெரியும். நம்மளே நிறைய கதைகள் வச்சுப்போம். ஒரு பணக்காரர் எப்படி இருந்தாலும் ஒரு பணக்காரர் தானே, நம்ம ஒத்துக்க தான் போகிறோம் இல்லையா? பயங்கர ரிச்சாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னா, அப்பா பணக்காரர் என்னமா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு நம்மளே சொல்லிடுவோம். அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு வேட்டி சட்டை மட்டும் போட்டுட்டு வர்றான்னா, பணக்காரர் எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு பணக்காரர் மிகப்பெரிய காரில் வந்து என்ன சொல்லுவோம், பணம் வச்சிருக்காரு வேறு, அதான் அந்த மாதிரி ஒரு சூப்பரான காரில் வர்றாரு அப்படிமா. அவர் சாதாரண ஒரு காரில் வந்துடுறாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, பணக்காரர் எவ்வளோ சிம்பிளாக ஒரு காரில் வந்துடுறாங்க ஆரம்பிங்க. அந்த ஆளுக்கு பஸ்ஸே கிடைக்காம நடந்தே வந்தால் கூட பணக்கார மனுஷன் எப்படி நடந்து வராரு அப்படிமிங்க. யாரோ ஃப்ரெண்டு வாங்க நம்ம காரில் போகலான்னு கூட்டி வந்தா எவ்வளோ சிம்பிள் பார், காரே ஓட்ட மாட்டாருமிங்க. பணக்காரனை பற்றிய பிம்பங்களை இந்த சமூகமே உருவாக்கும். பணக்காரர்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா இதை பற்றிலாம் காது கொடுக்க அவங்களுக்கு நேரம் கிடையாது. இதுக்கெல்லாம் காது கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துக்கு அங்கே ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அப்போ இந்த சமூகத்தினுடைய கேள்விகளுக்கு பயப்படாமல், இந்த சமூகத்தினுடைய பிம்பங்களுக்கு பயப்படாமல் தொடர்ந்து வெற்றி பாதையை நோக்கி நகர்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவன் தான் பணக்காரனே ஆக முடியும். அப்போ அதனால தான் நம்ம பணக்காரர்களை கொண்டாடுறோம்.